Hi everyone. இன்னைக்கு word of the day என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதாவது ரொம்ப ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கு. அது சாப்பிட்ற விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு நடக்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, இல்லை ஒரு சாப்பிட்ற பொருள் ஏதோ ஒன்று ரொம்ப பிடிக்கல நமக்கு, அதை பார்த்தா அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி அந்த அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்றதான் டுடேஸ் வேர்ட் ஆஃப் த டே. ஸோ இந்த அருவருக்கத்தக்க விஷயம் இல்லை அருவருப்பான விஷயம், அருவருப்பு அப்படிலாம் சொல்றதுக்கு இங்கிலீஷில் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா டிஸ்கஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், த ஐடியா ஆஃப் ஈட்டிங் ரா ஃபிஷ் டிஸ்கஸ்ட் ஹிம். த ஐடியா ஆஃப் ஈட்டிங் ரா ஃபிஷ் அப்படின்னா யாரோ ஒருத்தர் அவன்கிட்ட போயிட்டு நீ பச்சையாக ஒரு மீனை சாப்பிடு அப்படின்னு சொல்லி சமைக்காத மீனை சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. அதை வந்து நினச்சி பார்த்தாவே அவனுக்கு வந்து அந்த அந்த எண்ணமே அவனுக்கு வந்து அருவருப்பாக இருக்குது, அந்த ஐடியாவே அருவருப்பாக இருக்குது. அதுதான் இது, த ஐடியா ஆஃப் ஈட்டிங் ரா ஃபிஷ் டிஸ்கஸ்ட் ஹிம். இப்போ இதை வந்து நம்ம வேற விதமாக எப்படி சொல்லலாம்னா, வேற யாராவது நம்ம ஏதோ ஒரு விஷயம் செய்ய சொல்கிறாங்க, இந்த மாதிரி சாப்பிட்றது தான் இல்லை, வேற ஏதோ ஒரு காரியம் பண்ண சொல்கிறாங்க, அது ரொம்ப நமக்கு ஒரு பிடிக்காத அவ்வளோ அசிங்கமான ஒரு விஷயமா இருக்குது, இப்படி செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா அதை நினச்சி பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து இந்த டிஸ்கஸ்ட் அப்படின்ற இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், she looked at the garbage bin with disgust. she looked at the garbage bin. garbage bin அப்படின்னா குப்பை தொட்டி. ஸோ குப்பை தொட்டி யாருக்குமே பார்த்தா பிடிக்காத, ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ அவ வந்து அந்த குப்பை தொட்டியை வந்து அந்த ஒரு வெறுப்போட, அந்த அருவருப்போட அவ பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு she looked at the garbage bin with disgust. And the next one, this creepy creature disgust me. This creepy creature அப்படின்னா creepy creatureனா என்னன்னா ஊர்ந்து போறது. நிறைய பேருக்கு இந்த புழு, கம்பளி பூச்சு, அப்புறம் பள்ளி, இந்த மாதிரி எதை பார்த்தாலும் அது பார்த்தாவே ஒரு மாதிரி இருக்கு, அதை பார்த்தாவே ஒரு மாதிரி கொண்டு போய் அந்த பக்கம் அப்படி சொல்லுவாங்க, அதை பார்த்தாவே ஒரு மாதிரி இருக்கு அப்படி சொல்லிட்டு. ஸோ அதுதான் இது. ஸோ திஸ் creepy creature disgust me, அதை பார்த்தாவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படி சொல்றதுக்கு this creepy creature disgust me. இப்போ இந்த creepyன்றது வந்து இந்த மாதிரி ஊர்ந்து போறது தான் வந்து creepy அப்படின்னு சொல்லுவாங்க. creepy creature அதாவது கலோக்கியலா பேசும்போது creepy அப்படின்னு சொல்லுவாங்க. this creepy creature disgust me. அண்ட் இப்போ இது மட்டும் இல்லாம இப்போ நம்ம ரொம்ப சிச்சுவேஷன் இந்த மாதிரி எதுவும் இல்லாம சாதாரணமா ஏதோ ஒரு விஷயத்த கூட எனக்கு அருவருப்பா இருக்கு அப்படி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியா சொல்றதுக்கு இட்ஸ் டிஸ்கஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இட்ஸ் டிஸ்கஸ்டிங் அப்படின்னா அது வந்து ஏதோ ஒரு சாப்பாடா இருக்கலாம், இதை வந்து சாப்பிடுங்க அப்படி சொல்றாங்க, அது ரொம்ப ரொம்ப ஒரு கெட்டுப்போன உணவோ இல்லை ஏதோ ஒன்று இருக்கு, அப்போ அதை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கல அப்படின்னா இட்ஸ் டிஸ்கஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இல்லை ஏதோ ஒரு இடம் இருக்கு, அந்த இடம் வந்து ரொம்ப குப்பையா இருக்கு, ரொம்ப அசிங்கமா இருக்கு, அந்த இடத்துல நம்மளால ஒரு நிமிஷம் கூட நிற்க முடியாது, அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அப்போ வந்து நம்ம இட்ஸ் டிஸ்கஸ்டிங் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் யாராவது ஒருத்தங்க வந்து பேசுற விதம், எல்லாரும் ரொம்ப பொலைட்டா நல்ல விதமா பேசுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப தெருவில் நின்று ரொம்ப கலோக்கியலா சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் பார்க்கும்போது அதை பார்த்தாவே நமக்கு ஒரு மாதிரி என்ன இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்க பேசுறது கேட்கவே ரொம்ப அசிங்கமா இருக்கும். அப்படி இருக்கும்போது இட்ஸ் டிஸ்கஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஒதுங்கி போகலாம். அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், யாராவது நடந்துக்கிற விதம், அவங்க பண்ணியிருக்கிற ட்ரெஸ்ஸிங்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அவங்க செய்கிற விஷயங்கள், ஏதோ ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு அதீதமான ஒரு வெறுப்பை உண்டு பண்ணுது, அதாவது அருவருப்பா இருக்கு, அந்த அளவுக்கு அவங்க அத ஒரு விஷயம் பார்க்கறதுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து நம்ம இட்ஸ் டிஸ்கஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது ரொம்ப பிடிக்கவே இல்லை அப்படி சொல்றதுக்கு இட்ஸ் டிஸ்கஸ்டிங் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இனிமேல் நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப அதீதமான ஒரு வெறுப்பு ஒரு விஷயத்துல இருக்கு, சுத்தமா அதை பண்ண முடியாது, ரொம்ப அசிங்கமா இருக்கு, அந்த மாதிரி ஒரு விஷயம் பார்க்கறதுக்கோ இல்லை நடந்துக்கிற விதமோ ஏதோ ஒன்று அப்படி இருக்கு அப்படின்னா அதை நம்ம சொல்றதுக்கு இட்ஸ் டிஸ்கஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். முக்கியமா வந்து ஏதோ ஒன்று பார்க்கறதுக்கு தான் மேக்சிமம் யாராவது சொல்லுவாங்க, அதை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு சொல்றதுக்கு தான் இட்ஸ் டிஸ்கஸ்டிங் அப்படி சொல்லுவாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேஸ்ல வந்து யாராவது அதாவது அவங்களோட பேச்சு வந்து ரொம்ப அசிங்கமான பேச்சா இருக்கு அப்படின்னா, அதை கேட்கறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னா அப்போ வந்து இந்த டிஸ்கஸ்டிங் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை ஒருத்தவங்களுடைய பிஹேவியர் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு, இப்போ கொலை பண்றாங்க, ரேப் பண்றாங்க, அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப ஒரு மோசமான விஷயமா இருக்கு அப்படின்னா அப்போ நம்ம அவங்கள பார்க்கவோ இல்லை அவங்களுடைய அவங்க பேசுற விதமோ ஏதோ அப்படி இருக்கு அப்படின்னா இட்ஸ் டிஸ்கஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லலாம். ஸோ ஐ மீட் யூ இன் த நெக்ஸ்ட் லெசன். தேங்க்யூ.